ஹாய் ஹலோ லைவ் சாட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு லைவ் சாட் பண்ணுங்கள். அப்போ தான் சங்கவி ஸ்டடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்துருச்சு படம் போட்டிருக்கிறாங்க உங்கள் டேடி. ஏய் என் பையனும் தருவான். என் பையனை திட்டுறதுனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாகவே சொல்கிறேன். என் பையனை திட்டிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். பாரு சொல்லிட்டேன் பாரு இருக்கோம். சும்மா ஜோக்குக்கு சொன்னாங்க, சும்மா விளையாடுவாங்க ரெண்டு பேரும். அதுக்காக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் எப்படி எடுத்துட்டு வந்தேன்னு கேளுங்க. இங்க வச்சுக்கணும் தோல்ல வச்சு. நீ 5 நிமிஷமா கீழே வெயிட்ட தோல்ல வச்சு வந்துடுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கவி ஸ்டைரிங்க. எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க லைவில் வந்திருக்கிறவங்களுக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்குமே நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் சேட் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணால் தான் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான். அண்ணா வாங்கண்ணா, சுமார் அண்ணா நல்லா இருக்கிறீங்கண்ணா. தீபாவளி வாழ்த்துக்கள்ண்ணா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சாண்ணா? நல்லா கொண்டாடுங்கண்ணா தீபாவளியை. தினகர் ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. வாழ்த்துக்கள்ண்ணா. எல்லாருமே வந்து தீபாவளியை ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரிங்களா? சேகரண்ணா வாங்க. இன்னும் நீங்கள் பேர் மாற்றலை. தம்பி தீபாவளி லீவுக்கு வருவார்ல, அப்போ வந்து அந்த நேமை மாற்றிடுங்க. சரிங்களா? சேகர் செல்வி அப்படின்னு போட்டுருங்க. என் நண்ப நன்றிண்ணா. எங்கண்ணா 2-3 நாளாக 4 நாளாகவே சரியாக லைவ் போட முடியலண்ணா. அன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கள, அன்னைக்கு போட்டது தான். அதுக்கப்புறம் லைவ் போட முடியலண்ணா. எப்படிண்ணா போயிட்டுருக்கு தீபாவளி? பரவாயில்லைங்களாண்ணா? எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா? நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக ஆரோக்கியமாக கொண்டாடுங்கண்ணா. தம்பிகளாம் வந்துட்டாங்களா இந்த தீபாவளிக்கு? நான் கடை போய் போடணும். இல்லைண்ணா தீபாவளிக்கு எங்கண்ணா வியாபாரம் ஆச்சு? ஓ தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சிட்டிங்கண்ணா? பலகாரமெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கண்ணா. பலகாரமெல்லாம் அது இங்கே தான் இருக்குது. பலகாரமெல்லாம் செய்ய மாட்டேண்ணா. ஏன்னா செய்யறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஏன்னாக்கா நானும் அங்கேயும் வியாபாரத்துக்கு நின்றுட்டு வராங்களா, அதனால் வந்து என்னால் வீட்டில் வந்து செய்ய முடியாதுண்ணா. ஆல்ரெடி நைட்டே லேட் ஆயிடும் நாங்கள் வர்றதுக்கே. வந்து விட்டு பலகாரம் செய்ய முடியாது. அதனால் ஒரு ஸ்பெஷல் ஒன்று செய்யலான்னு இருக்கிறேன். அது செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன தெரியுங்களா, ஜவு மிட்டாய் பண்ணலான்ட்டு. நீங்க இங்க பாரு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்க ஜவு மிட்டாய் செய்யணும். ஏய் அன்னைக்கு ஜவு மிட்டாய் செஞ்சு வீடியோ போட்டுருக்கேன்ல. ஜவு மிட்டாய் இல்ல, கடலை மிட்டாய் தான் செஞ்சேன். அதுக்கு மேல ஜவு மிட்டாய் தான். கடலை மிட்டாய் அந்த பொட்டுக்கடலை போட்டு அதை தான் செஞ்சேன். ஆமா எங்க ஊர்ல வந்து கடலை ஜவு மிட்டாய், வெள்ளை ஜவு மிட்டாய். நான் சொல்றேன் ஜவு மிட்டாய் இழுக்கிறது. நான் எது சொன்னாலும் கேட்க நம்பவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரியல ரெண்டு பேருமே. பாப்பா எங்க அம்மா செஞ்சது வந்து அப்படிதான் பாப்பா. அது கடலை மிட்டாய். கடலை மீன்ஸ் ஜவ்வு கரெக்ட். ஏதோ ஒரு மிட்டாய் நான் செய்வேன், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. எல்லாரும் பலகாரம் செய்யாம போங்க. எனக்கு சேமியா கேசரி வேணும்.